வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் வரலாறில் முதலாம் எட்வர்டோட ஆட்சி காலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலாம் எட்வர்ட் 1272 1307 வரைக்கும் இங்கிலாந்து ஆட்சி செஞ்சார். இவர் மூன்றாம் ஹென்ரியோடைய மகன். இவர் வேல்ஸை கைப்பற்றிட்டு அதை அவர் கைப்பற்ற ஆண்டு 1283. அவருடைய மகனை அவர் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸாக ஆக்கினார். அன்னிலேருந்தே பார்த்திங்கன்னா இங்கிலாண்டை ஆள்றவங்களுடைய அந்த ராஜாவோட முதல் மகனை பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ்ன்னு அழைக்கப்படுறது தான் ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருது. இவர் 3 முறை ஸ்காட்லாண்டோட அரசராகிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவரால் முடியல. 3 முறைக்கு மேலேயே அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அதனால் ராபர்ட் ப்ரூஸ் தான் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலாம் எட்வர்டை பற்றி முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா, இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மாடல் பார்லிமெண்ட்டை முதல்ல அந்த பார்லிமெண்ட்டை நடத்தினது இவர் தான். அது 1295. அந்த பார்லிமெண்ட்டில் அவர் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இவங்களை வச்சு தான் அந்த பார்லிமெண்ட் நடத்தினார். இப்போ ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்னால் யாருன்னா, அப்போ இருந்த ஏர்ல்ஸ், பேரன்ஸ், அபவுட்ஸ் அண்ட் பிஷப்ஸ், அதாவது அரண்மனையை சேர்ந்தவங்களும் ஆட்சியை சேர்ந்தவங்களும் அதே மாதிரி ரிலிஜன் சம்மந்தமாக சர்ச்சை சேர்ந்தவங்களும் சேர்த்து வச்சு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ராஜாவே நியமித்து அவங்கள ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் வச்சுருந்தார். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் யாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அழைச்சிட்டு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸாக வச்சு அவங்க 2 பேரை வச்சு தான் அவர் பார்லிமெண்ட்டை நடத்தினார். பின்னாடி நடந்த பார்லிமெண்ட்டுக்கெலாம் இது முன் மாதிரியாக இருந்ததுனால இவர் நடத்தின பார்லிமெண்ட்டை மாடல் பார்லிமெண்ட், அதாவது மாதிரி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதை தான் சொல்லுவாங்க. அந்த பெருமை முதலாம் எட்வர்டுக்கு மட்டுமே சேரும். உங்களுக்கும் அவரை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.